அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. இன்று ரமதானினுடைய முதல் பிறை. ரமதானினுடைய முதல் பிறையினுடைய சஹர்ல இன்னைக்கு சஹர் நம்ம செய்யும் பொழுது இந்த அமலை தாங்கள் செய்து கொள்ளுங்கள். சஹரினுடைய நேரம் தாங்கள் எழுந்திருத்த உடனேயோ அல்லது தஹஜ்ஜுத் தொழுத பிறகோ தாங்கள் இந்த அமலை செய்து கொள்ளுங்கள். இதை செய்யும் பொழுது தாங்கள் ஒழுவோடு இருக்கும்படியாக பார்த்து கொள்ளுங்கள், ஒழு செய்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு முன்பின் 3 முறை ஸலவாத், முன்பின் 3 முறை ஸலவாத் ஓதிவிட்டு தாங்கள் இப்போ ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த கலிமாத்துக்களை 12 முறை ஓதுங்கள். ஸ்க்ரீனை பாருங்க. லா இலாஹா இல்லல்லாஹுல் ஹக்குல் காயிமு அலா குல்லி நஃப்ஸின் பிமா கஸபத். லா இலாஹா இல்லல்லாஹுல் ஹக்குல் காயிமு அலா குல்லி நஃப்ஸின் பிமா கஸபத். இது மிக சக்தி வாய்ந்த கலிமாத்துக்கள். இந்த கலிமாத்துக்களினுடைய அர்த்தத்தை தாங்க தெரிந்து கொள்ளுங்க. லா இலாஹா இல்லல்லாஹுல் ஹக்குல் காயிமு அலா குல்லி நஃப்ஸின் பிமா கஸபத். ஒவ்வொரு ஆன்மாவும் எதனை அது செய்ததோ அதனுடைய ஹக்கை நிறைவேற்றுவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவன் இணையில்லாதவன், அவன்தான் இறைவன் என்ற வார்த்தைகளை கொண்ட அற்புதமான கலிமாத்துக்கள் இவைகள். இந்த கலிமாத்துக்களை தாங்கள் வெறும் 12 முறை ஓதுங்கள். ஆரம்பத்தில் ஸலவாத் 3 முறை ஓதும் போதும் சரி, இந்த கலிமாத்துக்கள் 12 முறை ஓதும் போதும் சரி, அதுக்கப்புறம் கடைசியில் ஸலவாத் ஓதும் போதும் சரி, தங்களுடைய முகம் வானத்தை நோக்கி இருக்கும்படியாக பார்த்து கொள்ளுங்கள். முகம் வானத்தை நோக்கி இருக்கணும். வானத்தை நோக்கி இந்த கலிமாத்துக்களை தாங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இந்த பார்த்து நீங்க ஓதுறீங்க அப்படின்னு சொன்னா இந்த பார்க்கும்போது கொஞ்சம் மேலே வச்சு தாங்க இந்த கலிமாத்துக்களை ஓதிக்கொள்ளுங்கள். பிறகு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள். அல்லாஹ் அந்த துவாவை அங்கீகரிக்கிறான் என்பதாக கூறப்படுகிறது. ரமதானினுடைய முதல் பிறையினுடைய சஹர்ல செய்யக்கூடிய அமல் இது. நாளை இஃப்தாருக்குள்ளாக இன்ஷா அல்லாஹ் முதல் பிறையினுடைய ஒரு தனித்துவமிக்க அமலை இன்ஷா அல்லாஹ் நம்ம பதிவு செய்வோம். கடந்த வருடங்களும் ரமதானினுடைய நாட்கள்ல செய்ய வேண்டிய அமல்கள் சம்பந்தமாக நம்ம பதிவிட்ட அற்புதமான வசீஃபாக்கள் இருக்கு. அதனுடைய பிளேலிஸ்ட்டை இன்ஷா அல்லாஹ் நான் கடைசியில் என்காலில் தங்களுக்கு பின் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானில் அவனது மன்னிப்பை பெறக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். இது போன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் தலைப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. நமது அல் மதரசத்து சாதியாவின் தொடர் பணிகளை தாங்கள் நன்கு அறிவீர்கள். சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய ஹாஃபில்களையும் ஆலிம்களையும் உருவாக்கும் நோக்கில் நமது மதரசா செயல்பட்டு வருகிறது. மதரசா மாணவர்களின் உணவு செலவு, உஸ்தாதுமார்களின் சம்பளம், மேலும் மருத்துவ செலவுகள் அனைத்தும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது. இந்த புனிதமிகு ரமதான் மாதத்தில் தங்களுடைய ஜக்காத், சதக்கா மற்றும் நன்கொடைகளை நமது மதரசாவிற்கு தாங்கள் தந்துதும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிக ரமதான் மாதத்திலும் நமது மதரசாவில் மாணவர்கள் தொடர்ந்து ஓதி வருகிறார்கள். தினசரி சஹரிலும் இஃப்தாரிலும் மதரசாவின் உதவியாளர்களுக்காகவும் அவர்களது குடும்பத்தினருக்காகவும் துவா செய்து வருகிறார்கள். ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். மதரசாவினுடைய ரசீத் தங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். தங்களின் ஆண் பிள்ளைகளை தாங்கள் நமது மதரசாவில் இணைக்க விரும்பினால், அவர்களை சிறந்த ஹாஃபிலாகவும் ஆலிமாகவும் ஆக்க விரும்பினால் கீழ்கண்ட இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். குறைந்த இடங்களே இருக்கிறது. தாங்கள் தரும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தங்களுக்கும் தங்களது குடும்பத்தினருக்கும் எல்லா விதமான நலவுகளையும் பரக்கத்துகளையும் செய்து அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்தும் முசீபத்துகளிலிருந்தும் கண்ணேறு நாவேறுகளிலிருந்தும் செய்வனைகளிலிருந்தும் பாதுகாப்பை தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு.